ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் போர்ஷன் தான் இன்றைக்கி நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், தின் சரி த்ரெட்டு, ஏ ஸ்டார் பிராண்டு சுகர் பீடு அண்டு 24 நம்பர் துலிப் பிராண்டு நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க, எப்போதும் பார்டர் கொடுக்குற மாதிரி. அடுத்து பாருங்கள், ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடில் கொடுக்க போகிறோம். எப்போதும் சொல்கிற மாதிரி ரெண்டு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு லைன் முடிச்சிடலாம். நம்ம சுகர் பீட் கொடுக்கும்போது பீடை வந்து நெருக்கி ஸ்டிச் கொடுத்திங்கன்னா வந்து ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டைட்டாக ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்டிச்சஸ் டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு லைன் வந்து 3mm பீடில் கொடுக்க போகிறோம். 3mm பீடு எப்போவும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். பீடை ஒட்டி நீங்கள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா பீடு வந்து நல்லா டைட்டாக நெருக்கமாக இருக்கும். நம்ம ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அதனால் டைட் பண்ணி பீடை டைட் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. இதையும் நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு லைன் வந்து அகெயின் நம்ம சுகர் பீடில் தான் கொடுக்க போகிறோம். இது எப்போவுமே வந்து நம்ம 2 லைன் சரி த்ரெட், அப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் இல்லைன்னா 3mm 4mm பீடில் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து பார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுதான் வந்து சிம்பிளான மெத்தட்ஸு. இதை வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும், ப்ளவுஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே வரும். இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து நான் ஃப்ளவர் சக்கரி யூஸ் பண்ணி அக்கனா ஷேப்பில் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ளவர் சக்கரி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு சக்கரியை வச்சு அவுட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்து சக்கரிக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் வந்து நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்து வெளியில் எடுக்கும்போது இன்னொரு இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. இதை வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அப்போ நெருக்கமாக வரும் நம்மளுக்கு. அகெயின் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுத்து வெளியில் வந்து நாட் போட்டு எடுத்துடலாம். இப்படி நடுவில் ஸ்டிச்சஸ் எதுக்கு கொடுக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் ஸ்டோன் வந்து அதில் வந்து பெர்ஃபெக்டாக போய் உட்காரும். நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலன்னா த்ரெட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டோன் வந்து அவ்வளோ இதாக வந்து பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகாது. பாருங்கள், 3வது சக்கரி எடுத்து அக்கனா ஷேப்பில் நடுவிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அகெயின் இங்கே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டிச், நடுவில் ஒரு ஸ்டிச், அடுத்த வெளியில் ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம நாட் போட்டு எடுத்துடலாம். இவ்வளோதான். அடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல சேம் இதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இன்னொரு தடவை கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து சரி த்ரெட்டு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா சீவிங் த்ரெட், காட்டன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா சேஃபு. இதே மாதிரி நம்ம 3 சக்கரி வச்சு அக்கன்னா மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் நாட் வெளியில் தெரியாத அளவுக்கு போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2 சக்கரிக்கும் நடுவில், அதாவது இந்த கேப்பில் நம்ம ஒரு பீட் ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா கேப் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்த சும்மா விடக்கூடாது. பாருங்கள், இந்த சென்டரில் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு எடுத்திருக்கேன். நடுவில் இருந்து த்ரெட் எடுத்து ஒரு ஸ்டிச், அதாவது நெருக்கி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து எண்ட் நாட் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் போர்ஷனில் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புட்டா மாதிரி கொடுக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த சக்கரியில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வந்து சக்கரியை நான் வந்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக விழுகாது. ஸோ வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சக்கரி ஒட்டி ஸ்டோன் ஒட்டி விட்டோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லீவ் வந்து நல்ல ஃபுல்லாக டிசைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சக்கரி மேலே திரும்ப க்ளூ நம்ம அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்காதங்கிறதுனால க்ளூ வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது நம்மளுக்கு ஸ்லீவு. இப்போ இது நம்ம வந்து நெக் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. இது வந்து பட்ஜெட்குள்ளே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.